Hi students. So this is Dinesh here. It's today's topic 11th standard 5th unit binomial theorem and sequence and series. Okay, sir. இதுல நம்மளுடைய first heading பாத்தீங்கன்னா binomial theorem. So binomial theorem. Okay, sir. இது எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதை அப்ளை பண்ணி சம்ஸ் வரும். ஓகே, ஸோ திஸ் பிளேஸ் சார் a plus b to the power 0, that means base anything to the power 0 means value 1. Next, a plus b to the power 1, that means a plus b. To the power 1 means same answer, a plus b. So next, a plus b whole square, that is equal this formula a square plus 2ab plus b square. So next for a plus b whole cube, that means a cube plus 3a square b plus 3ab square plus b cube. So a plus b to the power 4, that means question mark. But இது வரைக்கும் நம்ம வேகமா எழுதணும். So to the power 0 எழுதியாச்சு, 1 எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, but 4 தெரியாது. So இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் தெரியாது. So here after, sir a plus b to the power 5, sir a plus b to the power 6, here after, sir எதுக்குமே ஃபார்முலா கிடையாது. அப்ப இதெல்லாம் வர்க் பண்றதுக்கு தான் இந்த பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வர்க் பண்றதுக்கு பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் அவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்ன சார் தியரம், பைனாமியல் தியரம், அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, பாருங்க சரி a plus b to the power n சார். சரி இந்த இடத்துல தான் சார் 0 க்கு வேல்யூ இருக்கு, 1 க்கு வேல்யூ இருக்கு, 2 க்கு வேல்யூ இருக்கு, 3 க்கு வேல்யூ இருக்கு. பட் 4 and 4 and above we can't do that. சரி எதுவுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு தான் சார் பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்றோம். இந்த ஃபார்முலாக்கு பேர் தான் பைனாமியல் தியரம். Sir, a plus b to the power n, that means nc naught, sir a to the power n and b power 0. Second one plus nc1, sir a power n minus 1, b power 1 plus nc2, sir a power n minus 2, sir b power 2 plus etc. This last one ncn, சரி a power 0 b power n. அவ்வளவுதான் சார். சரி இதான் சார் நமக்கு ஃபார்முலா. சரி this name is binomial theorem. அவ்வளவுதான் சார். பாருங்க a plus b to the power n, that is equal nc naught a power n b power 0. For next nc1, sir 0 1 2 3 and etc. increase ஆகிட்டே இருக்கு. சரி a power n minus 1, a power n minus 2 and etc. पर a பவர்ல டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. b to the power பாருங்க 0 1 2 3 and etc. அப்ப b பவர்ல பாருங்க இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரி இன்கிரீஸ் ஆனா எது வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும்? n வரைக்கும். டிக்ரீஸ் ஆனா எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும்? 0 வரைக்கும். அவ்வளவுதான். இந்த ரெண்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி a பவர் அப்படினா டிக்ரீசிங், எது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும்? சார் நமக்கு 0 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். ரைட் சார். அடுத்து b பவர் இன்கிரீசிங், சார் எது வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுது? n வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுது. அவ்வளவுதான் சார். அப்ப a பவர் டிக்ரீசிங், b power increasing, இது நமக்கு சம்ஸ்க்கு யூஸ் ஆகும். ரைட் சார். இப்போ அடிஷன்ல நம்ம யூஸ் பண்ணிட்டோம்.
next பாருங்க இதுவே subtractionல வந்தா a minus b to the power n is equal. So display same concept nc naught a power n b power 0 minus nc1 a power n minus 1 b power 1 plus nc2 a power n minus 2 b power 2 minus etc. plus of minus 1 power n ncn a power 0 b power n. அவ்வளவுதான் சார். பாசிட்டிவ்ல இருந்து வரது தான் நெகட்டிவ் ஃபார்முலாஸ். சார் இதுக்கு பாருங்க தனியா படிக்க தேவையில்லை, இதுக்கு ஒரு கீ கொடுக்குறோம் பாருங்க. சார் plus means it's full and full plus. Minus means sir first one is plus, second one is minus, and third one is plus, fourth one is minus. பாருங்க ஆல்டர்னேட்டிவா போகுது பாருங்க plus minus plus minus. சோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜெனரல் ஃபார்முலா லாஸ்ட் ஒன்னுக்கு -1 பவர் n கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இது சம்ஸ் போடும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே சார். சரி இதுதான் சார் பைனாமியல் தியரம். ரைட் சார். இதுல டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் சார் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா so there are n+1 terms. சார் இந்த எக்ஸ்பென்ஷன்ல எத்தனை டேர்ம்ஸ் வரும் அப்படினா there are n+1 terms வரும் சார். இது உங்களுக்கு சம்ஸ் போடும்போதே உங்களுக்கு தெரியும். சார் இப்போ இந்த n ஃபார் 5 அப்படினா 6 டேர்ம்ஸ் வரும் சார். 6 அப்படினா 7 டேர்ம்ஸ். அந்த n வேல்யூவை விட ஒரு டேர்ம் ஆனது அதிகமா வரும் அப்படினு சொல்லுவோம் சார். ரைட் சார். ஓகே. ரைட். இப்போ இதில இருந்து பாருங்க இன்னும் ரெண்டு ஃபார்முலாஸ் டெரைவ் பண்றோம். ஒரு 1 plus x to the power n. பாருங்க சார் a for 1 and b for x. சார் a இருக்கிற இடத்துல எல்லாம் 1 யூஸ் பண்ணிக்கணும் and b இருக்கிற இடத்துல எல்லாம் x யூஸ் பண்ணிக்கணும் சார். அப்ப யூஸ் பண்ணுங்க சார் n சேம் nc not a for 1 1 க்கு என்ன பவர் கொடுத்தாலும் சேம் சார். அவ்வளவுதான் சார். அப்ப b for x சார் x power 0 1. அப்ப x power 0 1 னா இங்க யூஸ் பண்ணுகிற அவசியம் இல்ல, அதோட முடிஞ்சு. plus nc1 a for 1 sir 1 power anything means answer is 1. அப்ப இதை யூஸ் பண்ண தேவையில்லை. b for x அப்ப x power 1 அப்ப x power 1 னா x sir plus அதே மாதிரி the same way nc2 a for 1 1 power anything means 1 no problem. b for x அப்ப x square plus etc plus ncn a for 1 1 power 0 means 1 that's enough. sir b for x அப்ப x to the power n sir. அப்ப பாருங்க இந்த ஃபார்முலா எப்படி மாறி இருக்கு. 1 plus x power n is equal sir nc naught plus nc1 into x plus nc2 into x square plus etc plus ncn into x power n. sir இது ஒரு எக்ஸ்பென்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து ப்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த ஃபார்முலாஸ். ஓகே சார். இது பிளஸ்க்கு. சார் இதுவே மைனஸா இருந்ததுன்னா சார் இதுவே சேஞ்ச் பண்ணுங்க. 1 minus x power n சார் nc0 minus nc1 into x plus nc2 into x square minus etc plus of minus 1 power n ncn into x to the power n. அவ்வளவுதான் சார். சரி இதுல இருந்து அப்படியே நெகட்டிவ் மாத்திக்கலாம். நோ ப்ராப்ளம். வேற ஒண்ணும் சார். ரைட். இப்போ பாசிட்டிவ் முடிஞ்சது, நெகட்டிவ் முடிஞ்சது. ரெண்டுமே முடிஞ்சது. ஓகே சார். சரி இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. சரி இப்போ இதுல இருந்து இது வந்தது. சரி இதுல இருந்து நான் இன்னொரு ப்ரொடியூஸ் பண்ண போறேன். 1 மார்க் क्वेश्चनக்காக வேற ஒண்ணும் இல்லை. ரைட் சார். இப்போ 1 மார்க் क्वेश्चनக்காக நான் யூஸ் பண்ணனும் அப்படினா சரி x பார் 1 ன்னு நான் கொடுக்கிறேன் சார். சரி x க்கு நான் 1 ன்னு கொடுக்கிறேன். சார் 1 ன்னு கொடுத்தா 1 + 1 2 அப்ப 2 பவர் n சார். that is equal சார் nc0 plus nc1 சார் x க்கு 1 அப்ளை பண்ணியாச்சு plus nc2 x squared 1 அப்ளை பண்ணியாச்சு. 1 squared 1
plus up to sorry NCN 1 power n means value 1 sir. That's enough. Out of this. Next இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. சரி இந்த இடத்துல அப்ளை பண்ணா 1 minus 1 to the power n. சரி இப்போ 1 minus 1 to the power n னா zeros. அப்ப இந்த இடத்துக்கு எந்த வேல்யூ வராது சார். அப்ப ரைட் சைடு மட்டும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ரைட் சைடுல பாசிட்டிவ் பிளேஸ் ஒன்னு இருக்கும், நெகட்டிவ் பிளேஸ் ஒன்னு இருக்கும். மொத்தம் ரெண்டு பிளேஸ் இருக்கும். சரி இப்போ பாசிட்டிவ் பிளேஸ் பாருங்க. NC0, NC2 even numbers. Negative place பாருங்க NC1, NC3. So for positive place NC0, NC2, sorry NC4, NC6. So negative place NC1, NC3, NC5, NC7. So this is positive place and this is negative place. சார் இந்த ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. ஏன் சார் ஈக்குவல் அப்படின்னா சார் லெஃப்ட் சைடு வேல்யூ ஃபார் 0 சார் நெகட்டிவ் ஃபுல்லா எங்க கொண்டு வரோம் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்ப பாசிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். தட்ஸ் ஆல். ஏன் ஈக்குவல் அப்படின்னா இதான் சார் மீனிங். 1 minus 1 0. அப்ப லெஃப்ட் சைடு ஃபுல்லா 0 ஆகும். பாசிட்டிவ் அந்த சைடு வச்சோம்னா நெகட்டிவ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா லெஃப்ட் சைடு வரும். ஓகே சார். சரி இப்போ இதுக்கு ஆன்சர் 2 பவர் n னு கொடுத்தோம். சரி இதுக்கு ஆன்சர் என்ன சார் வரும்னா 2 பவர் n minus 1 னு வரும் சார். இட்ஸ் 2 பவர் n minus 1. அவ்வளவுதான் சார். சரி இந்த மெயின் ஃபார்முலால இருந்து வந்தது 1 plus x. இந்த 1 plus x ல இருந்து வந்தது தான் 2 பவர் n and 2 பவர் n minus 1. அவ்வளவுதான் சார். இது நமக்கு பைனாமியல் தியரத்துடைய ஃபார்முலாஸ். Okay, sir. Next. So next பாருங்க general term. General term எப்படி கண்டுபிடிப்போம்? அதுக்கு என்ன சார் ஃபார்முலாஸ்? So t r plus 1 is equal sorry NCR sorry a to the power n minus r b to the power r. So இதுதான் சார் general formula. So t r plus 1 is equal NCR a to the power n minus r and b to the power r. அவ்வளவுதான். இது நமக்கு சம்முக்கு யூஸ் ஆகும். இது general term கண்டுபிடிக்க ஃபார்முலாஸ். ஓகே. சரி இதுல find the middle term அப்படினு கேட்பாங்க. ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்து find the middle term அப்படினு கேட்டா சார் a plus b to the power n இதான் சார் எக்ஸ்பென்ஷன். சார் இதுல find the middle term அப்படினு கேட்டா ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. சார் ஏன் சார் ரெண்டு ஃபார்முலாஸ் அப்படினா சார் for n சார் n even means one formula. Sir, n is odd means one formula. That's all. So for n even means middle term is t n by 2 plus 1. Sir, n even means t n by 2 plus 1. That's all. So for example n for 8 னு வெச்சுக்கோங்க. 8 by 2 means 4. 8 by 2 plus 1 4 plus 1 அவ்வளவுதான். சோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா r plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா வேற யூஸ் அவ்வளவுதான். ரைட் சார். நெக்ஸ்ட் ஃபார் n is odd. n is odd அப்படினா so t n minus 1 by 2 plus 1 and t n plus 1 by 2 plus 1 அவ்வளவுதான். So even means only one middle term, but odd means there are two middle terms, namely t n minus 1 by 2 plus 1 and t n plus 1 by 2 plus 1. That's all of that. சரி n யூஸ் பண்ணி தான் இந்த middle term கண்டுபிடிக்கணும். சரி ஈவனா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும், ஆடா இருந்தா இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும். That's all of that. சரி இவ்வளவுதான் சார்.
இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.